நம்ம தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவிலேருந்து இப்போ மட்ட லிரிக்கல் வீடியோ சாங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. சாங்கோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரம் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாங்கை புதுப்பேட்டையில் வர வரியா சாங் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க போல். தேட்டரில் எல்லோரும் எழுந்து நின்று ஆட வைக்கிற மொமெண்ட்டாக தான் இந்த சாங் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாங் கேட்குறதுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குது. விவேக் தான் இந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த மட்ட சாங் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ட்ராக்ஸ் இந்த பாட்டில் இருக்குன்னு வெங்கட் பிரபு ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 2 ட்ராக்ஸும் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கான ஹைப் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ ரிலீஸ் நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. இது விஜயோட முந்தைய படங்கள்லேருந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னே தான் சொல்லணும். இதுதான் இந்த படத்துக்கு பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அதேமாதிரி கோட்டோட அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ஸை இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் ரோஹிணி, ஜோதி, மாயாஜல் தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் எந்தெந்த தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை நம்ம சேனலோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் த்ரெட்டாக போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கோட் வர செப்டம்பர் 5 அன்றைக்கி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துலேருந்து இன்றைக்கி சத்யராஜோட கேரக்டர் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சத்யராஜோட கேரக்டர் நேம் ராஜசேகர். 38 இயர்ஸ் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டாரோட சத்யராஜ் நடிக்கிறாரு. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி கேரக்டர் தான் சத்யராஜுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கார்த்தி ஆரியன் சாமி லீடாக ப்ளே பண்ணுற மெய்யழகன் படத்தோட ஃபுல் ஆடியோ ஜூக் பாக்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ ஜூக் பாக்ஸோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் மொத்தமாக 5 ட்ராக்ஸ் கிட்டே இருக்குது. இதில் ஒரு ட்ராக் நம்ம கமல்ஹாசன் பாடியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாங்கோட நேம் யாரோ இவன் யாரோ. சாங் கேட்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. 96 படத்தை டைரக்ஷன் பண்ண பிரேம்குமார் டைரக்ஷனில் ஸ்ரீதிவ்யா, கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண் இந்த படத்தில் லீடாக ப்ளே பண்ணுறாங்க. மெய்யழகன் வர செப்டம்பர் 27 அன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கில் அரௌண்ட் 17 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் 250 தேட்டர்ஸ் கிட்ட தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இப்போ செகண்ட் வீக்கெண்டில் 600+ தேட்டர்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. வாழை இந்த இயரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையின் படத்தில் அவரோட டப்பிங் போஸ்ட்டை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அஃபிஷியலாக சொல்லி ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் செம்ம ஃபஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் வர அக்டோபர் 10 அன்றைக்கி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான 4 லாங்குவேஜஸில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவியை கொடுத்தவர் தான் விஷால் வெங்கட். இப்போ இவரோட அடுத்த டைரக்ஷனில் ரெடியாக இருக்க மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் பாம். அர்ஜுன் தாஸ் தான் இந்த படத்தில் லீடாக ப்ளே பண்ணுறாரு. விஜய் ஆண்டனியோட ஹிட்லர் மூவி வர செப்டம்பர் 27 அன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னு இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஒரு புது போஸ்டரும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. படை வீரன் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண தானா தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பட்டாஸ், சங்கத்தமிழன் மாதிரி படங்களுக்கு மியூசிக் பண்ண விவேக் மெர்வின் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க.